ஒரு காலத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நிழலாகவும் அதிமுகவின் முகமாகவும் இருந்த ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவின் அரசியல் வியூகங்களுக்குள் ஒரு அங்கமாக மாறியிருப்பது பலரையும் புருவம் உயர்த்த வைக்கிறது. ஆனால் இந்த இணைப்பை தென் மாவட்ட உடன்பிறப்புகள் பலமாக பார்க்காமல் ஒரு பாரமாகவே கருதுகின்றனர் என்பதுதான் யதார்த்தம். அறிவாலயம் ஓபிஎஸ்ஐ அரவணைப்பதற்கு பின்னால் ஒரு தெளிவான கணக்கு இருக்கிறது. அது 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு. நான் எவ்வளவோ தடுத்தும் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தால் அதை செயல்படுத்துவார். அதை சொல்லித்தான் அன்புமணியை கூட்டணிக்குள் கொண்டு வந்துள்ளார் என முக்குளத்தூர் சமூக மக்களிடம் ஓபிஎஸ் பேசினார். அது அதிமுகவின் வாக்கு வங்கியில் பெரும் ஓட்டையை ஏற்படுத்தும் என திமுக நம்புகிறது. பாமகவுடனான அதிமுகவின் கூட்டணி இந்த வாதத்திற்கு மேலும் வலுச்சேர்க்கிறது. அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, எதிரியும் இல்லை என்பார்கள். ஆனால் ஓபிஎஸ் திமுக கூட்டணி என்பது கொள்கை சார்ந்ததல்ல. அது முழுக்க எடப்பாடி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் இணைந்திருக்கிறது. திமுக தொண்டர்கள் மத்தியில் எழுந்துள்ள மிகப்பெரிய அச்சம் ஆட்சி அதிகாரம் தொடர்பான பகிர்வுதான். ஏற்கனவே திமுக அமைச்சரவையில் பெரியசாமி, மூர்த்தி, தங்கம் தென்னரசு, அன்பில் மகேஷ், டிஆர்பி ராஜா என முக்குளத்தூரைச் சேர்ந்த சமூகத்தினர் 5 பேர் பலமான அமைச்சர்களாக உள்ளனர். மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும்போது இவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். இதில் ஓபிஎஸ்ஐயும் இணைத்து கொண்டால் அந்த எண்ணிக்கை 6ஆக உயரும். இது மற்ற சமூகத்தினரிடையே அதிருப்தியை உண்டாக்கும் என்றும் தென் மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்கம் அதிகரித்து விடுமோ என்ற கவலையும் உடன்பிறப்புகள் மத்தியில் எழுந்துள்ளது. மதுரை திருமங்கலத்தில் நடந்த பொதுக்கூட்டம் ஓபிஎஸ்ஸின் தற்போதைய நிலைக்கு ஒரு சான்றாக அமைந்தது. முதல்வர் ஸ்டாலின் பிரம்மாண்டமாக நடத்தச் சொல்லியும் என்னால் அவ்வளவு பெரிய கூட்டத்தை நடத்த முடியாது என ஓபிஎஸ் கைவிரித்ததாக தகவல்கள் கசிகின்றன. இறுதியில் மதுரை அமைச்சர்கள்தான் அந்த பாரத்தை தாங்கி கூட்டத்தை நடத்தி காட்டியுள்ளனர். தன் சொந்த மண்ணிலேயே கூட்டத்தை கூட்ட முடியாத ஒருவர் திமுகவிற்கு எப்படி வாக்குகளை பெற்றுத் தருவார் என்பது கேள்விக்குறியாக ஒலிக்கிறது. கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் பிரித்த வாக்குகளால் தென் மாவட்டங்களில் திமுக எளிதாக வெற்றி பெற்றது. ஆனால் இன்று தினகரன் எடப்பாடி கூட்டணி மீண்டும் வலுப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ்ஐ வைத்து எடப்பாடியின் செல்வாக்கை குறைக்க நினைக்கும் திமுகவின் திட்டம் இரட்டை முனை கத்தி போன்றது. ஓபிஎஸ்ஸின் பிரச்சாரம் வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரத்தில் அதிமுகவிற்கு எதிராக திரும்பலாம். ஆனால் அதே சமயம் திமுகவின் உட்கட்சி பூசல்களையும் சமூக சமன்பாடுகளை குறித்த கவலையும் இது அதிகப்படுத்தியுள்ளது. ஓபிஎஸ் திமுகவிற்கு ஆக்சிஜனாக இருப்பாரா அல்லது கூடுதல் பாரமாக மாறுவாரா என்பதை தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கும்.